12 ஆண்டு காலம் மாவட்ட செயலர் இருந்து நீங்க எத்தனை சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற வச்சுங்கிறத முதல்ல நீங்க சொல்லணும். நான் கேட்கறேன், முழுமை கேட்கறேன். 12 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர், 2016 நீங்க தேர்தல் நிக்கிற நீங்க சட்டமன்ற இது மாவட்ட செயலர் கிடையாது. 2019 அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் வருது. அன்னைக்கு உங்க தலைமையில தான் தேர்தல் சந்திக்கிறோம். அன்னைக்கு நீங்க மாவட்ட செயலர் இருக்கிறீங்க, அமைச்சரா இருக்கிறீங்க. அன்னைக்கு ஜெயிக்க முடியல. அதே 2019 பாராளுமன்ற தேர்தல் வருது. அன்று அண்ணன் தம்பிதுரை நிக்கிறார். அந்த தேர்தலில் மாவட்ட செயலர் இருந்து நீங்க தான் வழி நடத்துறீங்க. அதுலயும் ஜெயிக்க முடியல. 2021 4 சட்டமன்ற தேர்தல் கரூர் தொகுதியில் அன்னைக்கு நீங்க தான் மாவட்ட செயலர், நீங்க தான் கேண்டிடேட் போட்டீங்க. மொத்தம் உங்க தலைமையில நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? 4 தொகுதியும் ஜெயிக்க முடியல. 2024 பாராளுமன்ற தேர்தல் அன்னைக்கு நீங்க தான் மாவட்ட செயலர், அன்னைக்கு நீங்க தான் கரூர் மாவட்டத்தை வழி நடத்துறீங்க. 24 பாராளுமன்ற தேர்தலையும் ஜெயிக்க முடியல. 26 நடந்துச்சு. 26 4 தொகுதிக்கு கேண்டிடேட் நீங்க தான் போட்டீங்க, நீங்க தான் நிர்வாகம் பண்ணீங்க, நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்தீங்க. என்ன நடந்துச்சு? இதுலயும் 3 தொகுதி போயிருச்சு, ஒரே ஒரு தொகுதி. அந்த தொகுதி நீங்க ஜெயிச்சது வெறும் 1800 ஓட்டுல. நீங்க 12 ஆண்டு காலம் மாவட்ட செயலர் இருந்து ஜெயிச்ச ஒரே தொகுதி நீங்க ஜெயிச்சது வெறும் 1800 ஓட்டுல தான். இதுக்கு பேர் வெற்றியா? இதுதான் ஒரு மாவட்ட செயலர் நிர்வாகம் பண்ண லட்சணமா? இதை நீங்க தான் சொல்லணும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். மாவட்ட செயலர் செயல்பட முடியாது, மாவட்ட செயலர் செயல்பட முடியாதுங்கிறீங்க. மாவட்ட செயலர் செயல்படுற ஏற்கனவே மாவட்ட செயலர் என்ன செயல்படுத்தி காட்டினார் என்பதை நீங்க சொல்லணுமா இல்லையா? தன்னால எனக்கு பதவி வேண்டாம்னு விட்டுட்டு போயிருந்திருக்கின்றார்.